Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி இன்னசென்ட். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி இன்னசென்ட் ரீசெண்டா பார்த்தேன் அப்படின்னா ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு நல்ல மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 8 எபிசோட்ஸ்க்குள்ள நரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கரமான மிஸ்டீரிஸான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சீனையுமே கண்டிப்பாக அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செமையான நரேஷனில் கொண்டு போயிருந்தாங்க. ஒருத்தர் வாட்சிங்னால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். லாக்டவுன் டைமில் செம ஃபேமஸான ஒரு சீரிஸ் தான் இது. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பார்ட்டிக்கு போன இடத்துல தகராறாகி ஒருத்தர் கொலை பண்ணி மர்டர் கேஸில் 4 வருஷம் ஜெயிலிருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி நார்மலாக லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புது வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களோட அஃபேரில் இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறாரு. அதை தொடர்ந்து மர்மமான முறையில் சர்ச்சில் ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வரும்போது ஹீரோட வீட்டோட ஃபோன் லேண்ட்லைனில் இந்த கேஸ் கனெக்ட் ஆகுது. ஹீரோ அந்த கொலையை பண்ணாரா இல்லை, ஹீரோயினுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாரா, ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, ஹீரோக்கு தெரிய இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, இதை தாண்டி ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் தி இன்னசென்ட். ஹீரோ பாவியா அப்பாவியாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 18 பேஸ் டிராமா தான். அடல்ட் கண்டென்ட், வயலன்ஸ் எல்லாமே ஓவர்லோட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எபிசோட்லயுமே ட்விஸ்ட் அண்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் நிறைச்சு கொடுத்தனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸாக இந்த சீரிஸ் நடிச்ச எல்லாருமே சூப்பரான இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோன மேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மூஞ்ச உடனே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஷேட்டில் வச்சுக்கிட்டு என்னடா எல்லாமே எனக்கு மட்டும்தான் வந்து ஏன் தலையிலேயே விடியுதுன்னு சொல்லி கவலையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோபத்தோட ஃபேஸை அப்படியே அழகாக ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் அவங்களோட இன்னசென்ஸ் கூட பண்ணக்கூடிய வில்லத்தனம் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோ பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரு பண்ணக்கூடிய சம்பவம் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஸ்டோரி வைஸ் ஹூ டன் இட்ங்கிற கான்செப்டில் மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா கண்டினியூஸான பேட்டிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் ட்ராமா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ட்ராமான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பிளாட்டோட மிக்ஸ் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நான் சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு எபிசோட்ல இருக்க ஒரு கதைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நீட்டான பிளாட்டை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்கில் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க. கண்டென்ட், கான்ஃப்ளிக்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ்னு சொல்லி உங்களை மிரட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா மூவில எமோஷனலாகவும் நிறைய சீன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கேரக்டர் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் கொஸ்டின்ஸை ரைட்டிங்கில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு இந்த சீரிஸ் பக்கம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலாக சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமிலர் ஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக இம்ப்ரெசிவான ஒரு டோனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2005 ரிலீஸ் ஆன ஒரு நாவலை இன்ஸ்பயர் பண்ணி தான் இதோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் இந்த சீரிஸில் இருக்கிற ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடல்ட் கண்டென்ட் அண்ட் வயலன்ஸ் ஓவர்லோட இருக்கு. 18 பிளஸ் ட்ராமா தான். தனியாக பாருங்க, ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. அண்ட் இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான். பட் இந்த அளவு டெட் ஸ்லோவாக இருக்க தேவையில்ல. 8 எபிசோட்ஸ் ஷார்ட் அண்ட் 6 எபிசோட்ஸ்ல ட்ரிமோட் பண்ணியிருந்தா இன்னும் என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு தாட்டாக தான் இருக்கு. அண்ட் சீரிஸை நான்-லீனியர் நரேஷனில் கொண்டு போயிருந்தா ப்ராப்ளம் இல்லை. கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை பயங்கரமாக காம்ப்ளிகேட்டட் நரேஷனில் போட்டு குழப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இனிமேல் சிம்பிளாக கிளியர் கன்விஷனில் 6th எபிசோட்லேயே ரிவீல் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட்டாக இருந்திருக்கும். ஆஃப் நரேஷனில் அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவத்து மேலே இருக்கக்கூடிய ஹைப் ஓவர்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே ரியாலிட்டி இல்லைங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒருத்தர் வாட்சன ஒரு நல்ல சீரிஸ் தமிழ் டப்ல இப்போ அவைலபிளா இல்லைங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. தி இன்னசென்ட் வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.